10ஆம் வகுப்பு மாணவர்களே, நேற்றைய பாடத்தில் 6ஆம் பாடத்தினுடைய பின்னிருக்கக்கூடிய வினாக்களை பார்த்தோம். மனிதனுக்கும் மலருக்குமான மனம் வீசும் இந்த நய உரைகளை கொஞ்சம் நீங்களாக எழுதுங்கன்னு சொல்லி 2 இது சொன்னோம். நய உரைகள் அப்படின்ட்டு சொன்னோம். பூவின் மனத்தில் தென்றல் காற்றில், பூவோட மனத்தில் தென்றல் காற்றில் மனதை பறிகொடுப்பதும் மனிதர்களே அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அதுக்கு மேலே பார்க்குற பொழுது, உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று அந்த பொருட்காட்சியை பார்த்துட்டு வந்த நிகழ்வை ஒரு கட்டுரையாக எழுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை கொடுத்துருக்கு உங்களுக்கு. அந்த பாரதி கைடில் பக்கம் 186 அந்த இது கொடுத்துருக்கு. அது நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. அதில் நிறைய விஷயங்கள் சேர்க்கணும். அந்த பொருட்காட்சியில் என்ன பார்த்தோம்னா சொந்தமாக நீயே எழுதலாம். அதெல்லாம் அதுக்கு மேலே அது வகுப்புகளில் எதுவும் கருத்துக்கள் சேர்க்கணும்னா சொல்லுங்கள். கொஞ்சம் சேர்த்து நமக்கு உள்ள மதிப்பெண்ணுக்கு பார்க்கணும். அதில் மொழியோடு விளையாடு இன்னைக்கு ஆரம்பம். தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அந்த கோடு போட்ட இடத்துல அதை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்கு. வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. மழை வரும் போல் இருக்கிறது, மழை வரும் போல இருக்கு, கருக்க தொடங்கியதுன்னு அந்த கருக்க என்பதற்கு பின்னால் கோடு போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு 5 கேள்வி நமக்கு கொடுத்துருக்கு. அது எப்படின்னு பார்க்கணும். அனைவரின் பாராட்டுக்களால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. அந்த கோட்டில் சிவந்ததுன்னு வரும். வெட்கம் வர்ற பொழுது முகம் கருக்காது, கோபத்தில் சிவக்க தான் செய்யும். அப்போ சிவந்தது. டேஷ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கின்றோம். எந்த மனம் உள்ளவரை அப்பாவிங்கிறோம்? கருப்பு மனம் உள்ளவரை அப்பாவிங்கிறோமா, அல்ல நீல கலராக மனம் இருக்குமா? தெரியலை. அது உன்னுடைய கருத்து என்னன்னு அந்த கேள்வியில் கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கு நீ சொல்கிறதுக்கு முன்னாடி பல பேர் பல கருத்துக்களை கைடை பார்த்துட்டு சொல்லுவீங்க. நீ ஒன்னே பாரு, ராமலிங்கடிகள் சொல்கிறார் ஒன்று, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவுகளவாமி வேண்டும், மனமானவை பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும்னு சொல்றார். அப்ப உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவுகளவாமி வேண்டும். அங்கப்பா உள்ளத்துல ஒண்ணு வாயில ஒண்ணு பேசுற பொழுதே ஏதாவது மனசுக்குள்ள ஒண்ணு இவனை எப்படி பழி வாங்குறது அந்த எண்ணத்தோட பேசுறவங்க தான் இன்னைக்கு நாட்டில் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டோம்னா அவன் சாப்பிட்ற பொழுதே என்ன பண்ணுறான், வீட்டையெல்லாம் 4 பக்கமும் நோட்டம் போடுறான். என்ன பாட்டி நீங்கள் யார் யார் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க, துணையெல்லாம் உங்களுக்கு இருக்கா பாட்டி, வயசான காலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். சாப்பிட்ற பொழுதே கதவு எங்கே இருக்குது, வாசல் எங்கே இருக்குது, சன்னல் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணிக்கிறான். அந்த பாட்டி எல்லா தகவலையும் கேட்டுக்கிட்டு மறுநாள் காலையில் ராத்திரிக்கு தக்கவர்கள் அடைச்சிட்டு அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லாம் சாப்பிட்ற போதே பார்த்துட்டு போகிறான். அதைத்தான் சொல்கிறான், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவுகளவாமி வேண்டும். அப்போனா யாரை அப்பாவின்னு சொல்கிறோம்? வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். பால் போல மனம் இருக்கின்றவன் தான் அப்பாவிங்கிறோம். இப்போ யாரும் பாவி இல்லை. அப்பாவியெல்லாம் ஒரு காலத்தில், இப்போ பாவியே கிடையாது நாட்டில். எல்லாம் பாவியாக தான் இருக்கிறான், அப்பாவியாக யாரும் இல்லை. வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கின்றோம். அந்த கோட்டில் வெள்ளைன்னு போட்டுக்கோ. கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் டேஷ், புல்வெளிகளில் கதிரவனின் டேஷ் வெயில் பரவி கிடக்கிறது. கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் எது? பச்சை புல்வெளி. அப்போ முதல்ல பச்சை. அடுத்தது வெயிலில் மஞ்சள் வெயில். வெயிலில் அலையாதே உடல் என்ன பண்ணும்? வெயில் அலைஞ்சோம்னா செவக்குமா, நீளமாக போகுமா? இல்லை, கருக்கும். அந்த கோட்டில் கருக்கும்னு இருக்கணும். கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து 5 கேள்வி கொடுத்துருக்குது. விரட்டாதீர்கள், பறவைக்கு மரம் வீடு. பறவைக்கு மரம் வீடுன்னா பறவை தங்குறதுக்குன்னு அர்த்தம். அது விரட்டாதீர்கள், மனிதருக்கு அவை தரும் மர வீடு. மரத்தை வெட்டாதீங்க, பறவையே விரட்டாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க. அப்ப விரட்டாதீர்கள், பறவைக்கு மரம் வீடு, தங்கும் இடம் அது. அதே போல வெட்டாதீர்கள், மனிதருக்கு அவை தரும் மர வீடு. 2, காலை ஒளியில் மலர் இதழ் டேஷ். காலையில் ஒளி வர்ற பொழுதுப்பா மலரோட இதழ்களெல்லாம் என்ன பண்ணும்? அவிழும். சோலை பூவினில் வண்டினம் தங்கும். அப்போ தங்கும் மேலே இருக்கு. மலை முகட்டில் மேகம் கவிழும் மேலே இருக்கு. அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும்.
வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். தெருக்கூத்தில் நடிகருக்கு கைதட்டலே விருது. ஒரு தெருக்கூத்தாடுறவனுக்கு சந்தோஷம் எங்க? மக்கள் கைதட்டுறது தான். தெருக்கூத்தில் நடிகருக்கு கை தட்டுதலே விருது, அதில் வரும் காசு குறைந்தாலும் அதுவே அவர் விருந்து. அகராதிகள் காண்க. நம்முடைய டிக்ஷனரியில், தமிழ் டிக்ஷனரியில் நீ அப்போ அதுக்கு பொருள் பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் 7-8 பொருள் இருக்கும். எல்லாம் நம்ம எழுத வேண்டியதில்லை, 1-2 தெரிஞ்சால் போதும். தாள்னா நாக்கு, உழுவைன்னா ஆண் புலி. அணிலுக்கு கூட உழுவைன்னு ஒரு பேர் இருக்குது, ஆனால் ஆண் புலின்னு தான் எழுதணும். அகவுதல்னா கூவுதல், ஒலித்தல், கூவுதல்னு எழுதுங்க. ஏந்தெழில் அப்படின்னா திகழும் அழகு, மிகுந்த அழகு அப்படின்னு அர்த்தம். அப்போ மிகுந்த அழகை என்ன சொல்கிறோம்? ஏந்தெழில்னு சொல்கிறோம். அணிமை, அண்மையில்னு அர்த்தம். பக்கத்தில் கிட்டக்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது ஒயிலாட்டம் படம் போட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பாட்டு எழுதி நான் அனுப்பிட்டேன். அதுக்கு என்ன பாட்டு எழுதணும், எப்படி எழுதணும்னு. நான் எழுதி கொடுத்த பாட்டை ரைமிங்கோட படிக்கணும், ரைமோட எழுதணும். நீனாவும் எழுதலாம், ரைமோட எழுது. ரைம் இல்லாமல் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு குறையும். பல்வேறு நிகழ்களில் ஒளிப்படங்களை தொகுத்து வகுப்பறையில் கண்காட்சி அமைக்க. நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தகதமாக நேருக்கு நமக்கு தேர்வுக்கு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க? பொம்மலாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி ஆட்டங்களை எல்லாம் வளர்க்கணும், இந்த கலைகளை பாதுகாக்கணும், வளர்க்கணும், மேல்மேலும் பரவலாக்கணும். அது அழிந்துவிடக்கூடாது தமிழருடைய நாட்டுப்புற கலைகள். அப்போ நீங்கள் அந்த நாட்டுப்புற கலைகளுக்கு எந்த அளவில் எப்படி உதவி செய்வீங்கன்னு கேட்குறாங்க. பிறந்த நாள் விழாக்களில் மயிலாட்டம் முதலான கலைகளை நிகழ்த்த முனைவேன் எழுதி காட்டிருக்காங்க. எங்கள் குடும்ப விழாக்களில் பொம்மலாட்டம் நிகழ்த்த ஏற்பாடு செய்வேன் எழுதி காட்டிருக்காங்க. நீ சொல்லு இன்னும் பாக்கியேங்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு தர்றேன், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கைடில் படிச்சுக்கிடுங்க. நம்ம வேறு என்ன பண்ணலாம்? நம்மளே சொல்லுவோமே. கிராமத்தில் பொங்கல் விழா நடக்குது. இந்த பொங்கல் விழா நடக்கிற பொழுது ஏதாவது ஒரு கிராமப்புற நிகழ்ச்சிகளில் இந்த ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் இதுக்கு ஏற்பாடு செய்யலாம். பள்ளி ஆண்டு விழாவில் புலியாட்டம் போல ஒரு ஆட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம். திருமண விழா வரவேற்பில் நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நாட்டுப்புற கலைகளுக்கு இடம் கொடுக்கலாம். கோவிலில் விளையாடுற பொழுது கண்டிப்பாக கரகாட்டம் நடந்தே தீரும், நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் அந்த உள்ளூர் கோயில்களில் திருவிழா வைக்கிற பொழுது அங்கே ஒரு நாட்டுப்புற கலைகளை கூப்பிடலாம். இப்படி இந்த நாட்டுப்புற கலைகள் அழியா வண்ணம் நாம் ஆங்காங்கே அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அவங்கள அழைச்சி அதை நிகழ்த்தி அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும், அந்த கலைகளை வளர்க்கணும். கலைச்சல் அறிவும் புத்தகத்திலேயே அதுக்கு கலைச்சல் கொடுத்துருக்குறாங்க, படிச்சுக்கிடுங்க. அடுத்தது இந்த 1 மார்க் வினாவில் அறிவை விருத்தி செய்கிற பகுதியிலேருந்து கேட்பாங்க. தேன்மழை சுரதா எழுதுனது, திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு எழுதுனது, நாட்டார் கலைகள் பெருமாள் எழுதுனது. அது யார் எழுதின ஆசிரியருக்கோ புத்தகத்துக்கோ கொடுத்து 1 மார்க் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 1 மார்க் கேள்வியை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிடுங்க. அதற்கு மேலே பகுபத உறுப்பிலக்கணம்னு நமக்கு ஒரு 1 மார்க்குக்கு 2 மார்க்குக்கு கேட்குறாங்க. 2 மார்க் கேள்வியில் வரும்னு நினைக்கிறேன். அந்த பகுபத உறுப்பிலக்கணம்னா சொற்களை பகுபதம் பகாபதம்னு 2ஆ பிரிக்கிறோம். உனக்கு தெரியும். பகுதி விகுதியாக பிரிக்க முடிஞ்சா பகுபதம், பகுதி விகுதியாக பிரிக்க முடியலைன்னா அது பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பகுபத உறுப்புகள் கீழ் வகுப்புகளில் 9ஆம் வகுப்புலையும் ஆண்டுதோறும் படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிற. பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என்று சொல்லக்கூடியவை அந்த பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உனக்கு கொடுத்துருக்கிற சொல்ல நீ பிரிக்கிறதுக்கு முற்படுற பொழுது பகுதியில் முழு மீனிங் வரணும். அதுக்கு முன்னாடி நீ சில விகுதியை தெரிஞ்சுக்கணும். இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, வருங்கால இடைநிலைகள்லாம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இத்து இட்டு இரு இன்னு இத்து இட்டு இரு இன்னு இது இறந்த கால இடைநிலை. அடுத்தது ஹிரு ஹின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வு வருங்கால இடைநிலை அல்லது எதிர்கால இடைநிலை. இது உனக்கு மனசுக்குள்ள அப்படியே இருக்கணும் எப்பவும். இது அப்பப்போ பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுகிற பொழுது நீ புத்தகத்தையே நோட்டையே எடுத்து பார்க்க முடியாது. தாராளமாக இத்து இட்டு இரு இன்னு கிரிகின்று ஆனின்று இப்பு இவ்வு சில பேருக்கு மனசில் தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாத நீங்கள் படிச்சுக்கிடுங்க.
இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா அதை எழுதுகிற பொழுது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமாக ஒரு எழுத்து எழுதுகிற பொழுது பார்த்தீங்கன்னா, வருவான் உனக்கு கொடுத்துருக்கு. இந்த வருவான்னு கொடுத்திருக்கிற பொழுது இதை பகுபதம் பிரிக்கிற பொழுது இதனுடைய ஒட்டுமொத்த மீனிங் என்னன்னு நீ பார்க்கணும். வருவான்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் நீ பகுதி எழுத ஆரம்பிக்கணும். வருவான்னா வான்னு எழுதுறீங்க, சில பேர் வருன்னு எழுதுறீங்க. வான்னு எழுதினாலோ வருன்னு எழுதினாலோ இதனுடைய மீனிங் வருதா? நிச்சயம் வராது. அப்ப இதனுடைய மீனிங் வர்ற மாதிரி பகுதி எழுதணும்னா என்ன பண்ணணும்? வான்னு எழுதினாதான் அதனுடைய பகுதி வரும். வா என்று எழுதினாலும் வருன்னு எழுதினாலும் இதனுடைய மீனிங் ஒட்டமொத்த சீன் வராது. இந்த வான்னு எழுதினீங்கன்னா வருவான் என்பதனுடைய பகுதி வந்துருது. அதுக்கு மேல இந்த வருவை தான் நம்ம வான்னு எழுதியிருக்கிறோம். வருவை பிராக்கெட்ல போட்டுக்க. இப்ப இது என்ன காலத்துல இருக்கு? வருவான்னா இறந்த காலமா, நிகழ்காலமா, இல்லது வருங்காலமா? வருவான் இனிமே, அப்படின்னா ஃபியூச்சர். அப்ப வருவான்னா இவ்வு. இவ்வு எப்படி? இந்த எழுத்தை பிரிச்சு பாரு. இவ்வு பிளஸ் ஆ, அப்ப வா. அப்ப வா இஸ் ஈக்குவல் டு இவ்வு பிளஸ் ஆங்கிற பொழுது இவ்வை இங்க எழுதிட்டா மிச்சம் என்ன இருக்கு? ஆ இருக்கு. ஆவோட இதை சேர்த்தீங்கன்னா ஆண், வருவான். அப்ப வா பகுதி. வருவான் என்பது யாரு? ஆணா பெண்ணா? ஒரு ஆண். அப்படின்னா இது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இவ்வு எதிர்கால இடைநிலை, வரு விகாரம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன வந்தாலும் அது விகாரம்னு எழுதிவிடும். அப்ப வா பகுதி, வரு விகாரம், இவ்வு எதிர்கால இடைநிலை, ஆண் விகுதி. இந்த மாதிரி சொற்களை இந்த இடத்துல தான் நீ விழிப்பா எழுதணும். என்ன எழுதணும்னா ஒட்டுமொத்த மீனிங் வருது அப்படின்னு எழுது. அடுத்தாப்புல ஒரு உதாரணம் பார்ப்போம். நின்று